எல்லாம் காலங்காத்தாலே வருவீங்கன்னு பார்த்தேன். இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க. சரி சரி, சீக்கிரமா எத்தனை தோசை வேணும்னு சொல்லுங்க, நான் சூடாக சுட்டு கொடுக்குறேன். எனக்கு தோசை எல்லாம் வேணாம், நான் போய் பீஸா வாங்கி சாப்பிட போகிறேன். அம்மா, எனக்கு பீஸா வாங்கி கொடுங்கம்மா. ஒரு பீஸா 50 ரூபா 100 ரூபா தாம்மா. எனக்கு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குமா. என்னது, 50 ரூபா 100 ரூபா தானா? இதை நீ முதல்ல சொல்லியிருந்தா நான் நேற்றே உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன்ல. நான் என்னமோ 200 ரூபா 300 ரூபா இருக்குன்னு நினச்சேன். நான் என்னமோ 200 ரூபா 300 ரூபா இருக்குன்னு இல்லை நினச்சேன். சரி வாடா, நான் உனக்கு பீஸாவே வாங்கி கொடுக்குறேன். ஏக்கா, லூஸ் ஆயிட்டியாக்கா நீ? அவன் தான் சின்ன பையன், ஏதோ தெரியாமல் கேட்குறான். உனக்கு புத்தி இல்லையா? காலங்காத்தால போய் யாராவது பீஸா வாங்கி சாப்பிடுவாங்களா? அது சாப்பிட்ட உடம்புக்கு ஒத்துக்குமாக்கா? ஆமாண்டி அம்மா, கருவாயன் சொல்கிறது தான் சரி. இந்த பீஸா எல்லாம் காலங்காத்தால வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாதுமா, உடம்புக்கு ஆகாது. என்ன பாட்டி, தோசை வியாபாரம் ஆகலைன்னு ரொம்ப வருத்தமாக்கும். தோசையிலும் மாவு தான் இருக்கு, பீஸாவிலையும் மாவு தான் இருக்கு. இதில் என்ன பெரிய வித்தியாசம்? அப்புறம் பீஸாவில் காய்கறி கறி எல்லாம் இருக்கு. சாம்பாரில் இதெல்லாம் இருக்கா? நீ வைக்கிற சாம்பாரில் வெறும் தக்காளியும் வெங்காயம் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு அந்த பீஸாவே எவ்வளவோ பரவாயில்லையே. அட கொடுமைய, அந்த பீஸாவில் கெட்டு போக்காம இருக்கிறதுக்காக கெமிக்கல் எல்லாம் சேர்ப்பாங்க. அதில் இருக்கிற சாஸ்ல எல்லாம் கூட கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க. அதுதான் காலங்காத்தால் அது சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாதுன்னு சொன்னேம்மா. ஆமாம், அந்த பீஸா சாப்பிட்டா உடனே போய் சேர்ந்துருவோம். தோசையும் தக்காளி சாம்பாரும் சாப்பிட்டா 100 ஆயுசு வரைக்கும் கெட்டியாக இருப்போம் பாரு. எப்படியோ விற்காத பொருளை ஏதோ பேசி எங்கள் தலையில் காலையில் கட்ட பார்க்குறியா? எங்களுக்கு இந்த தோசையும் வேணாம், உன் தக்காளி சாம்பாரும் வேணாம். நம்ம அங்கே போய் பீஸாவே சாப்பிட்டுக்குறோம். டே வாடா. கருவாயா, பாத்தியா அவ எப்படி பேசிட்டு போறான்னு? நான் அவ நல்லதுக்கு தானே சொன்னேன். அவ தோசையும் தக்காளி சாம்பார்னு எப்படி கேவலமா பேசிட்டு போறா பாரு. அட விடு ஆச்சி, எல்லாம் ஒரு 4 நாள் பீஸா சாப்பிட்டு வயிறு உப்பி வயிறு வலிச்சா அதுக்கப்புறமா உன்கிட்டே எல்லாம் வரப்போறாங்க. நீ ஏன் கவலைப்படுற? சரிடா, நீயாவது ஒரு 2 தோசை சாப்பிட்டுட்டு போடா. ஆச்சி, நானும் பீஸா கடைக்கு பீஸா சாப்பிட தான் போகிறேன் ஆச்சி. நானும் போய் அதை சாப்பிட்டு பார்க்குறேன். எல்லாம் அப்படி உளுந்தடிச்சிட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அப்படி அதில் என்ன தான் இருக்குன்னு எனக்கும் சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு ஆச்சி. இன்னைக்கு என் வியாபாரம் ஆன மாதிரி தான். நானும் கடையை தூக்கி வச்சுட்டு போய் தூக்குறேன். 2 நாளாக வியாபாரமே இல்லை. இன்னைக்கும் என்ன வியாபாரம் நடக்கவா போகுது? முத்து, இப்பதான் வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. காற்றுள்ள போதே தூட்டிக்குள்ளுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதனால நீ முதல்ல மிச்சமாக இருக்கிற பழைய பீஸா கறி எல்லாம் எடுத்து முதல்ல வரவங்களுக்கு பீஸா போட்டு கொடுத்துட்றா. முதலாளி, நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வேலை பார்ப்பேன். நாளையிலிருந்து நான் வேலைக்கு வரமாட்டேன். நீங்கள் உங்கள் டவுன் கடையில் இருக்கிற மிச்சமான பழைய பீஸா கறியெல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டு விற்கிறீங்க. பாவம் இந்த கிராம மக்கள், இதை சாப்பிட்டு அவங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் உங்கள் கடையில் இனிமேல் வேலை பார்க்க மாட்டேன். நீங்கள் வேறு யாரையாவது வேலைக்கு வச்சுக்கோங்க முதலாளியே. என் கடையை நான் நல்லாவே பார்த்துக்குவேன். நீ வேலைக்கு வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. என்ன 3 பேரும் பீஸா கடையில் பீஸா வாங்கி தின்ன தானே போகிறீங்க? தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. அங்கே பீஸா எல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. பாட்டி கடையில் வியாபாரம் ஆகலைன்னு நீ எங்களை பாட்டி கடைக்கு கூப்பிட தானே வந்திருக்க. நீ என்ன பாட்டிக்கிட்ட கமிஷன் வாங்கிட்டியா? நாங்கள் பீஸா தான் சாப்பிடுவோம், எங்களுக்கு அந்த தோசை எல்லாம் வேணாம். நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா. 50 ரூபாய்க்கு அவ்வளவு பெரிய பீஸா யாருமே கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப சீப்பாகவும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நாம் போய் ஆளுக்கு 2 பீஸா வாங்கி சாப்பிட தான் போகிறோம். நீ எங்கள் கூட வந்து பீஸா வாங்கிக்கோ. நேற்று நம்ம பீஸா வாங்க போனப்போ பீஸா எல்லாம் காலி ஆயிடுச்சு. அவங்க டவுனில் இருக்கிற பீஸா கடையில் மிஞ்சி போன பீஸாவை தான் இங்கே கொண்டு வந்து விற்கிறாங்களாம். நானே ஏன் 2 காதால் கேட்டேன். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் பீஸா வாங்கி சாப்பிடாதீங்க. உங்கள் உடம்புக்கு ஏதாச்சும் நோய் வந்துட போகுது. அக்கா வாங்கக்கா, நம்ம சீக்கிரமாக போகலாம். இவன் பேச்ச கேட்டுட்டு இருந்தால் அங்கே இருக்கிற பீஸா எல்லாம் விற்று போயிடும். நீங்கள் 3 பேரும் அந்த பீஸா கடைக்கு போகிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் சமைச்ச இந்த
சிக்கன் பொடி தோசையை சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நல்லா பசுமாட்டு நெய்யை போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்கேன். நீங்கள் காசெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம். நீங்கள் சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்க. பிடிச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா போங்க. ஆச்சி, எனக்கு சூடாக கமகமன்னு ஒரு சிக்கன் பொடி தோசை கொடுங்க ஆச்சி. நெய் வாசனை மூந்தாக்கா அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. ஆச்சி, ஆளுக்கு 2 சிக்கன் பொடி தோசை சுட சுட போட்டு கொடு ஆச்சி. பீஸா சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு ஆச்சி. நேற்று அந்த பீஸாவை சாப்பிட்டப்போ ஏதோ ஒரு நாத்தம் நல்லாவே இல்லை. இருந்தாலும் காசு போட்டு வாங்கிட்டோமேன்னு சாப்பிட்டேன். இந்த பீஸா கீசா எல்லாம் நமக்கு ஒத்து வராது சாமி. நமக்கு தோசையும் சட்னி சாம்பார் தான். ஆச்சி, என்ன சிக்கன் பொடி தோசை கடை போட்டிருக்க போல இருக்கு. ஊரெல்லாம் உன் தோசை மனம் நல்லா சூப்பராக வீசுது. நானும் ஒரு நாள் சிக்கன் பொடி தோசை சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன் ஆச்சி. சுட சுட எனக்கு ஒரு 4 தோசை கொடு ஆச்சி. டா கருவையா, என்ன விளையாட்டியா? நீ இங்கே சிக்கன் பொடி தோசை சாப்பிட்டா வீட்டில் பண்ணியிருக்கிற கிச்சடியை யார்கிட்ட சாப்பிடுவாங்க? உப்மா இல்லை கிச்சடி, இதை 2 தவிர உங்கள் வீட்டில் உனக்கு வேற எதையுமே சொல்லி கொடுக்கலையா அத்தா? ஏன் அத்தா என் பாவத்தை இப்படி கொட்டிக்கிற? டா கருவையா, நான் வீட்டில் பண்ண கிச்சடி இன்னைக்கு சாப்பிட்டுக்கோடா. நாளைக்கு நீ வந்து சிக்கன் பொடி தோசையை வாங்கி சாப்பிட்டுக்கோ. டா கருவையா, இந்த சிக்கன் பொடி தோசையை நீ சாப்பிட்டுக்கோடா. உங்கள் வீட்டில் இருக்கிற கிச்சடியை நான் சாப்பிட்டுக்கிறேன். உங்கள் அம்மா கிச்சடி சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்டா. இந்த வயசான காலத்தில் இந்த சிக்கன் பொடி தோசை இதில் போட்டிருக்கிற நெய்யெல்லாம் சாப்பிட்டா எனக்கு செமிக்காதுடா. வர வர இந்த பையன் ரொம்ப கெட்டு போயிட்டான் ஆச்சு. எப்போ பார்த்தாலும் டெய்லி கறி மீன் வேணும்னு என்னை தொல்லை பண்ணிட்டே இருக்கான். ஆத்தா, நான் இந்த சிக்கன் பொடி தோசையை எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போகிறேன் ஆத்தா. நீ யாரை அமர பேசிட்டு மெதுவா வா. வர வர இந்த பையன் ரொம்ப கெட்டு போயிட்டான் ஆச்சு. இவனை எப்படி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல. அட நீ வேற, இந்த சிக்கன் பொடி தோசை கடை போடுறதுக்கு உன் பையன் தான் எனக்கு ஐடியா கொடுத்தான். உன் பையன் நல்ல சமத்து. அவனை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காதடியே. டே கருவையா, நம்ம அந்த பீஸா கடைக்கு தாண்டா போயிட்டுருக்கோம். நீ என் கூட கொஞ்சம் வாடா. நம்ம எல்லோரும் போய் அந்த பீஸா கடைக்காரனை நல்லா சாத்திட்டு வரலாம். நேற்று அவன் பீஸா சாப்பிட்டு வயிறெல்லாம் ஒரே வலி. இன்னைக்கு காலையில் வாந்தி கொமட்டல் எல்லாம் வந்துடுச்சு. அதான் அவனை போய் நல்லா 4 சாத்து சாத்தலான்னு இருக்கோம். டேய் கருவையா, நீ சொன்னது நெசந்தாண்டா. உன் பேச்சை நம்ம அன்னைக்கே கேட்டிருக்கணும். எனக்கும் அந்த பீஸா சாப்பிட்டு வயிற்றால போயிட்டுருக்குடா. நானும் போய் இப்போ அந்த பீஸாக்காரனை நல்லா மொத்து மொத்துன்னு மொத்த போகிறேன்டா. யா சொட்ட, எங்களை பார்த்த உடனே எங்கேயா போகிற? இரியா. எல்லாம் சேர்ந்து மொத்துடியே. இவனை சும்மா விடாதீங்க.